வணக்கம்ங்க. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லா பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்குது. நம்ம பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் 4 கட்சியை பிரதானமாக காட்டுறாங்க போட்டியாக. அதிமுக, திமுக, நாம் தமிழர், அதுக்கப்புறம் விஜயனுடைய கட்சி. ஆனால் இந்த 4 கட்சியை தாண்டி பொதுமக்களின் வேட்பாளராக ஏன் இந்த 4 கட்சியில் இருக்கிறவங்க கூட ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவரை அவர் எதிர் அணியில் இருந்தாலும் அவர் ஒரு கர்ணன் அப்படின்னு அதிமுகவினுடைய ஐடி விங் சொல்கிறாருங்க. எதிர் அணியில் இருந்தாலும் அவர் ஒரு கர்ணன் அப்படின்னு போற்றக்கூடிய வேட்பாளராக திரு கே நித்யானந்தம் அவர்கள் மக்கள் மனசில் அவ்வளோ நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. அவர் எம்எல்ஏ நிச்சயமாக ஆவார். எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு அடுத்த 5 ஆண்டுகள் அவருக்கு என்ன நாம் இந்த பொள்ளாச்சிக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற செயல் திட்டத்தோடு அவர் களத்தில் இறங்கிக்கிறாரு. வெறும் செயல் திட்டம் இருந்தால் பத்தாது, அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. அந்த டீம் அவர் எண்ணியதை செயல்படுத்தக்கூடிய டீம். அதனால் அடுத்த 5 ஆண்டில் பொள்ளாச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இவரை போல ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு பின்னாடி பொள்ளாச்சி இருக்கணும். மகாலிங்கம் ஐயா அவர்கள் பொள்ளாச்சியை வளர்ச்சி கொண்டு வந்ததில் அவர் முதல் எம்எல்ஏ. அதில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. திரு ஜெயராமன் அவர்களும் நிறையா நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவரை காட்டிலும் செயல்திறன் மற்றும் சிந்தனையில் திரு நித்யானந்தம் அவர்கள் ஒரு படி முன்னாடி இருக்கிறாரு. அவருடைய வெற்றி நிச்சயம் பொள்ளாச்சியினுடைய வெற்றியாக இருக்கும். அவர் வெற்றி பெற்று வருவதற்கு எங்களை போன்ற கட்சி சாராத பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது. ஆனால் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.